வணக்கம். இன்னைக்கு நம்ம மாம்பழத்துல கேக் செய்ய போறோம். இப்ப மாம்பழ சீசன் அப்படின்றதுனால மாம்பழத்தை பயன்படுத்தி நம்ம கேக் செய்யலாம். பழ வகைகள அப்படியே உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடுறது தான் ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா பழங்களோட சாறுகள் எடுத்து நம்ம குடிக்கலாம். ஆனா, இப்ப குழந்தைங்கலாம் வீட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் வெரைட்டியா, கொஞ்சம் வெயிலும் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த கேக் செய்யலாம். பொதுவா ஐஸ்கிரீம், கேக்கு, சாக்லேட் இதெல்லாம் செய்றதுக்கு பால், வெண்ணெய், முட்டை, அ பாலாடை கட்டி அதாவது சீஸு இந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனா, நம்ம வந்து இன்னைக்கு பால் பொருட்கள் எதுவுமே இல்லாம வந்து நம்ம கேக் செய்ய போறோம். பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருள்கள். அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துறது மனித உடம்புக்கு அவசியமா? அது பயன்படுத்துறதுனால மனித உடலுக்கு என்னென்ன விளைவுகள் வருது? அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம கேக் செய்ய போலாம். மாட்டோடைய பால் மனிதனுக்கு மிக மிக அவசியம் அப்படின்ட்டு ரொம்ப தவறா, ஆணித்தரமா நமக்கு வந்து போதிக்கப்படுது. இதுக்கு பின்னாடி வந்து டெய்ரி இண்டஸ்ட்ரி, மீட் இண்டஸ்ட்ரி அதாவது பால் உற்பத்தி தொழில், விலங்கு உற்பத்தி தொழில் இவங்கெல்லாம் வந்து ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிச்சு, நாம ஆரோக்கியமா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே பல செயல்கள் நடக்குது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஃபார்முலா வேணா நம்ம வச்சுக்கலாம். தொலைக்காட்சியில என்னென்ன விளம்பரங்கள் வருதோ, அதெல்லாம் நம்ம வாங்காம விட்டுட்டோம்னாலே நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போம். இப்ப எந்த கன்னுக்குட்டியும் ஒரு ஆட்டோட பால போய் குடிக்கிறதில்ல. எந்த குரங்கு குட்டியும் ஒரு கரடியோட பால போய் குடிக்கிறதில்ல. இந்த பூமியில இருக்கிற எந்த ஜீவராசியும் இன்னொரு இனத்தோட பாலெல்லாம் குடிக்கிறதே இல்ல, மனிதன தவிர. ஆமாங்க. நாம பண்ற அட்டகாசம் இருக்கே! ஐய்யய்யய்யய்யோ! சொல்லி மாளாது. கேட்டா டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்றோம். சரி, இப்ப நான் வந்து வெஜிடேரியன். எனக்கு வந்து புரோட்டீனும், கால்சியமும் வேணும்னா, நான் பால் தானே குடிக்கணும். பால்ல தானே ஃபுல்லா கால்சியம் இருக்கு. மாட்டுக்கு எப்படி கால்சியம் கிடைச்சது? மாடு வெறும் புல்லு தானே சாப்பிடுது. அப்ப வெறும் புல்லு மட்டும் சாப்பிடுற மாடு குடுக்குற பால்ல கால்சியம் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி தான் நாம சாப்பிடுற கீரைகள், காய்கறிகள்ல போதுமான விட்டமின்ஸு, மினரல்ஸு, கால்சியம் இருக்குன்றத வந்து நம்ம நம்பணும். எப்படி ஒரு பொண்ணு வந்து கருத்தரித்து, அது குழந்தை பேறு நடக்கும்போது, அந்த பெண்ணோட உடம்புல நிறைய மாற்றங்கள், ஹார்மோனல் மாற்றங்கள்லாம் வருதோ, அதே மாதிரி தான் ஒரு மாடு கருத்தரித்து, அது வந்து கன்னுக்குட்டி போடும்போதும், அதோட உடம்புலயும் ஹார்மோனல் சேஞ்சஸ் அதாவது ஹார்மோன் மாற்றங்கள்லாம் வரும். அப்ப அந்த ஹார்மோன் மாற்றங்கள் எல்லாமே வந்து அந்த பால்லயும் இருக்கும். அந்த மாட்டோட பாலை குடிக்கக்கூடிய நமக்கு அதை சரியா செரிமானம் பண்ணிக்கக்கூடிய இயற்கையான தன்மை நமக்கு கிடையாது. அதனால தான் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே நமக்கு வருது. உதாரணத்துக்கு நீரிழிவு நோய். இன்சுலின் ஒரு ஹார்மோன். நீரிழிவு நோய், தைராய்டு, பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள், கேன்சர் இன்னும் பல பல நோய்களுக்கு இந்த பால் உணவு தான் வந்து காரணம்ன்ட்டு நான் சொல்லல. நந்திதா ஷா அப்படின்றவங்க சொல்றாங்க. கோலின் கேம்பல் அப்படின்றவரு பால் பொருட்கள் பயன்படுத்துறவங்களுக்கும், பால் பொருட்கள் பயன்படுத்தாதவங்களுக்கும் உடல்ல என்னென்ன மாற்றம் நிகழுது, என்னென்ன மாதிரியான நோய்கள் அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி, டேஞ்சர் ஆஃப் அனிமல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காரு. அது இல்லாம ஒரு புக்கு சைனா ஸ்டடி அப்படின்ற ஒரு புக்கும் வெளியிட்டிருக்காரு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, உலகத்துல பல ஆராய்ச்சிகள் இத பத்தி போயிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு நான் இந்த 2 பேரையும் சொன்னேன். நம்மளுடைய முன்னோர்கள் பாலையும், நெய்யையும் மருந்தா தான் பயன்படுத்தினாங்க. பொதுவா தாய்ப்பால் குடுக்கக்கூடிய பொண்ணுங்கள நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, தாய்ப்பால் மூலியமா குழந்தைக்கு அதோட சத்துக்கள்லாம் போயிட்டு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம ரொம்ப சத்து அப்படின்ட்டு நெனச்சு குடிச்சிட்டு இருக்கிற இந்த பால் குடுக்கக்கூடிய மாடு கருத்தரிக்கவே செயற்கையா ஊசி போடுறாங்க. அப்புறம் அந்த மாடு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆன்டிபயோட்டிக் போடுறாங்க. இப்போ அந்த ஊசியோட மருந்து, அதோட விளைவு அந்த பால்ல இருக்குங்களா? இருக்கும். இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் போடுறாங்கல்ல, அதுவும் அந்த பால்ல இருக்குமா? இருக்கும். அப்போ ஏற்கனவே இந்த பால் இயற்கையா நம்மளால செரிமானம் பண்ணக்கூடிய தன்மை கிடையாது. அது ஒரு விஷயம். அது கூட இந்த உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஊசி வகைகள் வேற. அப்போ எப்படி வந்து நம்ம காக்கா பிரியாணி சாப்பிட்டா உன்னிகிருஷ்ணன் குரல் வராதோ, அதே மாதிரி தான் இந்த ஆரோக்கியம் இல்லாத உணவு நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பா நமக்கு ஆரோக்கியம் வராது. இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து
டீயோ, காஃபியோ நான் சர்க்கரை போடாம தான்ப்பா 10 வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 வருஷமா சுகரும் போயிருக்காது. அதுக்கு காரணம் பாலோட குடிக்கிறது தான். வாங்க, பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களுமே இல்லாம நாம ஆரோக்கியமான மாம்பழ கேக் செய்யலாம். மாம்பழத்துல சீஸ் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 மணி நேரம் ஊற வைக்கப்பட்ட முந்திரி 150 கிராம், அதே மாதிரி 4 மணி நேரம் ஊற வைக்கப்பட்ட பாதாம் 100 கிராம், பேரிச்சம்பழம் 100 கிராம், 30 கிராம் தேங்காய் துருவல். அதுக்கப்புறம் இந்த பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அவல், 2 மாம்பழம், கொஞ்சம் புதினா இலை, இதே பெரிய ஸ்பூன்ல தேன் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். தேங்காய் எண்ணெயும் இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த கேக்கை வந்து 3 அடுக்காக செய்ய போகிறோம். அடுக்கில் வந்து பாதாமையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து அடுக்கு. 2வது அடுக்கில் வந்து முந்திரி, தேங்காய் துருவல், தேங்காய் எண்ணெய், தேன், அவல் 1 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒயிட் கலரில் ஒரு க்ரீமி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். 3வது அடுக்குக்கு மாம்பழத்தையும் 1 ஸ்பூன் அவலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். வேணும்னா இதில் 1 ஸ்பூன் தேன் விட்டுக்கிறதுனாலும் விட்டுக்கலாம். இப்போ சொன்ன அளவுகள் எல்லாமே 20 சென்டிமீட்டர் அளவு இருக்கக்கூடிய ட்ரேக்கு. இதை விட நீங்கள் பெருசாக பண்ணினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு அடுக்குக்கு வந்து நம்ம அந்த பாதாமையும் பேரிச்சம்பழத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா பரப்பி விட்டுறலாம். 2வது அடுக்கில் அந்த வெள்ளை கலர் க்ரீம் மாதிரி இருக்கிறது, அதாவது முந்திரி கூட தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம்ல, அடுத்த லேயரில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அழகாக பரப்பி விட்டுறலாம். அடுத்தது வந்து 3வதாக மாம்பழத்தோட லேயரையும் அழகாக பரப்பி விட்டுட்டு மேலே டெக்கரேஷனுக்காக வாசனையும் நல்லாயிருக்கும், சுவையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக இந்த புதினா இலையை நம்ம மேலே வச்சிடலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஃப்ரீசரில் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வச்சாலும் சரி, அது உங்களோட பிரியம். 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நம்மளுடைய மாம்பழ கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே அடுக்கடுக்காக ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி சாப்பிட்லாம். மாம்பழத்துக்கு பதிலாக சப்போட்டா இல்லைன்னா பப்பாளி பழம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டு தோட்டம் வளர்ப்போம், இயல்பான இயற்கையான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி.